ராணி இஸ் 2 years younger than her sister சீதா. இப்போது நம்ம எக்ஸ்ன்னு எதை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு கன்ஃபியூஷன் வரும். யாரை வச்சு கம்பேர் பண்ணுறோமோ, இவங்களை விட இவங்க பெரியவங்களாக இருக்காங்க, இவங்களை விட இவங்க சின்னவங்களாக இருக்காங்க, இவங்களை விட இவங்களோட வயசு 2 times பெருசு, 2 times கம்மி அப்படிலாம் சொல்கிறோம்ல, இவங்களை விட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை வச்சு கம்பேர் பண்ணுறோம்ல, அவங்க தான் எக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே யங்கர் தேன் ஹர் சிஸ்டர் சீதா. சீதாவை விட ராணி வந்து 2 years யங்கர். அப்போ சீதா தான் நம்மளோட எக்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராணி இருக்காங்க. ராணி எப்படி இருக்காங்க? இவங்களை விட 2 years யங்கராக இருக்காங்க. அப்போ இவங்களோட ஏஜ்லேருந்து -2 பண்ணால் ராணியோட ஏஜ் கிடைக்கும்ல. இவங்க ஏஜ் என்னன்னு எனக்கு தெரியாது, நான் இதுவே எக்ஸுன்னு தான் வச்சுருக்கேன். அப்போ எக்ஸு -2 அவ்வளோதான். இப்போ சம் ஆஃப் தேர் ஏஜஸ் இஸ் 14. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 14 வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், எக்ஸுக்கு முன்னாடி கோஃபிஷியன்ட்டே இல்லை. இந்த வேரியபிள், அதாவது இந்த ஏபிசிடி இப்படிலாம் இருக்கிறதுலாம் வேரியபிள் இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கு பேர் என்ன? கோஎஃபிஷியன்ட். இப்படி எதுக்காவது கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் இருந்தால் அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? 1x + 1x is 2x -2 = 14. 2-ஐ வெளியே எடுத்துடுறேன். இல்லை இப்படி சரி, ஓகே, இது முதல்ல முடிச்சிடலாம். = 14. 2 ஆப்போசிட் சைட் போனால் டிவிஷன் ஆகும், இங்கேருந்து போயிடும், இங்கேருந்து இங்கே போயிடும். ஸோ =7. x - 1, 8 - 1 தான் 7 இருக்க முடியும். -1 ஆப்போசிட் சைட் போனால் +1, 7 + 1 8. ஒருவேளை இந்த மெத்தட் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதாவது இப்படி வெளியே எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை இப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 2x - 2 = 14. 2 ஆப்போசிட் சைட் போனால் +2 ஆகும். 14 + 2 16. அப்போ 2 ஆப்போசிட் சைட் போனால் இங்கே பாருங்கள் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்க நம்பர் ஆப்போசிட் சைட் போனால் டிவிஷன் ஆகும். 16/2 8. ஓகே, எந்த மெத்தடில் வேணாலும் சால்வ் பண்ணிக்கலாம்.